மாவட்டத்தினுடைய மாவட்ட நூலகர் திரு பழனி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய நிகழ்வில் முதலிலே சிறப்புரை என்பதற்கு பதிலாக மாற்றப்படுகிறது சிற்றுரை என்ற அளவிலே பேராசிரியர், தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர், அக்சிலியம் கல்லூரியுடைய ஆங்கிலத்துறை தலைவர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய தெருவீதி கலைஞர், எழுத்தாளர், குறும்பட இயக்குனர், நடிகர் என்ற பன்முகம் கொண்ட நமது வேலூர் மண்ணை சார்ந்த பேராசிரியர் அமுதா அவர்களை வருக வருக என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பொது நூலகத்துறையின் சார்பிலும் வரவேற்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு வேலூர் மாகாணம் என்றாலே நம்முடைய கலைமாமணி லியோனி ஐயா அவர்கள் வேலூர்ல தான் அதிகமான இந்த சொற்பொழிவை பட்டிமன்றத்தை காணுகின்ற சுவைக்கின்ற மக்கள் அதிகமாக இருக்கிறான்னு சொல்லி எல்லா ஊர்லையும் சொல்லியிருக்கார். ஆனால் பார்த்துன்னு சொன்னால் ஐயா அவர்கள் வந்தாதான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சுட்டு இன்னும் வெளியே இருக்காங்க மாநகரத்தில். சென்ற வருடம்லாம் இந்த அரங்கத்தில் அமருவதற்கு இருக்கைகளே கிடையாது. ஆனால் இந்த வருடம் என்னவோ தெரியல, ஐயா வந்த பின்னாடி தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஐயா கிட்ட நம்ம பிடிச்சது என்னன்னு சொன்னால், உங்களை மாதிரி வந்தால் ஒருத்தராக வரமாட்டார், குறைஞ்சது 4 பேரோடு வருவார். அதான் ஐயாவோட தனி சிறப்பு. நீங்கள் வரீங்களே இல்லையோ, நாங்கள் 4 பேர் வந்து 4 பேர் பேசுறது ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு, எப்படி மைக் போடுறவர் இருப்பாரு, வரவேற்புரை சொல்றவர் இருப்பாரு, கடைசியா வந்து யாராச்சும் ஒருத்தர் படம் எடுக்கிறோம், குறைஞ்ச 10 பேர் இருந்தாலே போதும், நாங்கள் பேசிட்டு போவோம்னு சொல்லிட்டு இருக்கார். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு எஃப்எம் ரேடியோவில் ஒரு விளம்பரம் வந்தது. 21வது ஆண்டில் இருக்காங்க. தமிழர் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. அந்த எஃப்எம் ரேடியோனுடைய இன்றைய முக்கியமான வார்த்தை என்னன்னு சொன்னா, தமிழரின் பேச்சு தமிழகத்தின் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விளம்பரப்படுத்தியிருக்காங்க. அழகான வார்த்தை. அப்படி தன்னுடைய ஆசிரியர் பணியை துவங்கி இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பை ஏற்றிருக்கிறார். தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவர். நீங்க இந்த அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினுடைய ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் வெளியிடப்பட்ட அனைத்து புத்தகங்களுடைய தமிழாக்கம் இருக்கிறது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம். வழக்கமாக பாட புத்தகம் தான் தயாரித்து கொடுக்குறது தான் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துன்னு சொல்லியிருப்பீங்க. இந்த 25, 26 ஆகிய அந்த அரங்கில் பார்த்துன்னு சொன்னால் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் இன்றைக்கு ஆக்ஸ்போர்டு நிறுவனத்தினுடைய அந்த நூல்களை எல்லாம் நம்முடைய கல்வியியல் பயிற்சிக்காகவும் மாணவர்களுக்காக வழங்கியிருக்கார்கள். அவர்களை வருக வருக என்று இந்த அரங்கத்தில் இருக்கின்ற அனைவருடைய கரவொலியோடு ஐயாவை வருக வருக என வரவேற்கின்றோம். அதே போன்று நிறைவான வாழ்விற்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் பாட்டாளிகளே என்ற தலைப்பிலே கவிஞர் இனியவன் அவர்கள் உரையாற்றிருக்கார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அவர் நினைவே இல்லை இல்லைங்களா? கவிஞர் இனியவன் ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தது. அடுத்ததாக கோவை நாகநந்தினி அவர்கள் புதியதாக நம்முடைய வேலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ளார்கள். அவர்களை உங்களுடைய கரவொலியோடு வருக வருக என வரவேற்கின்றோம். கைத்தட்ட மாட்டேங்க, இருக்கிற 100 பேரும் கைத்தட்டினா தானேங்க உற்சாக பிறக்கும். எல்லா ஊர்லேயும் சொல்லியிருக்காரு ஐயா, கைத்தட்டலுக்கு வேலூரில் பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி? இந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி அதை நம்ம நிரூபிக்கணும் இல்லைங்களா? நிரூபிப்போம். அடுத்தது நிறைவான வாழ்விற்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் படிப்பாளிகளே என்ற தலைப்பிலே உரையாற்றுவதற்காக பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் வருகிறார். அவர்களை கரவொலியோடு வரவேற்கின்றோம். அதே போன்று நம்முடைய கடலூர் தணிகை வேலன் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். இளையவர், இந்த பட்டிமன்ற அணியிலே மிக இளையவராக இருக்கின்ற அவர் நம்முடைய வேலூர் மாநகரத்தினுடைய சிறப்பை தமிழகம் எங்கும் பரப்புவதற்காக வந்திருக்கிறார். உங்ககிட்ட பேசுறதுக்கு மட்டுமல்ல, அந்த அளவில் இன்றைக்கு நன்றி உரை ஆற்ற வருகை தந்துள்ள வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமிகு வின்சென்ட் ரமேஷ் பாபு அவர்களை வரவேற்று இந்த வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். தலைமுறையாக திருமிகு டி ரமேஷ்குமார் தனித்துணை ஆட்சியர் முத்திரைத்தாள் அவர்கள் சுருக்கமான தனது தலைமுறை ஆற்றும்படி உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். இந்த இனிய மாலை நேரத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வருகை தந்துள்ள நமது அனைவருடைய அன்பிற்கும் பெருமதிற்கும் மதிப்பிற்கும் பாத்திரமான ஐயா திண்டுக்கல் லியோனி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பட்டிமன்றத்தில் சொல்லாட வந்துள்ள கவிஞர் இனியவன், கோவை நாகநந்தினி, பேராசிரியர் விஜயகுமார், தணிகவேலன், வட்டார வளர்ச்சி வின்சென்ட் ரமேஷ் பாபு,
மற்றும் நம்முடைய மாவட்ட நூலக அலுவலர் கேஆர் பழனி அவர்களே, மற்றும் இங்கு பெருந்திரளாக கூடியுள்ள வேலூர் வாழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உரை சுருக்கமாக தான் இருக்கும் என்னோடய உரை. ஏன்னா நான் வருவாய்த்துறையில் வந்து துணை ஆட்சியராக இருக்கேன். மோஸ்ட்லி நாங்கள் வந்து பேசுவதை விட செயல்படுவது தான் எங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. சுருக்கமாக முடித்து விடுகிறேன். முதலில் நான் வந்து மாவட்ட நூலக அலுவலருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு ஆசிரியராக இருந்து, நானும் ஆசிரியர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான். ஒரு ஆசிரியராக இருந்து இன்று வந்து பட்டிமன்றம், நகைச்சுவை பேச்சு மூலமாக ஒரு எழுத்தாளர், நடிகர் மற்றும் நமது தொலைக்காட்சிகளில் ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாகவும், திரைப்படங்களில் எல்லாருடைய அன்பை பெறுமளவு திறம்பட நடித்தவருமான ஐயா லியோனி அவர்களுடன் அவருக்கு சமமாக, அதாவது டெப்டி கலெக்டர்னு அது வேறு, பட் இன்று வந்து இது எனக்கு வந்து ஒரு பொன்னாளாக நினைக்கிறேன். நான் அவர் கூட உட்காந்து சமமாக உட்காந்துக்கிட்டு நான் பெரிய விஷயமாக நினைக்கிறேன். அதுக்காக நான் நூலகத்துறைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்தவரை நான் என்னுடைய தலைமை உரையை ஒரே ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நான் இன்று இந்த இடத்தில் இருப்பதற்கு முதற் காரணம் பல்வேறு காரணிகள். அதில் முக்கியமான காரணம் நூலகத்துறை தான். நாங்களாம் 90s கிட்ட, 90s பூமர்ஸ் கூட சொல்லிங்க. பட் எங்களுக்கு வந்து இப்போ போல் வந்து வசதி வாய்ப்பு எல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து போர்ட்டல்ஸ் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, பல கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, தொலைக்காட்சிகள் இருக்குது, ஊடகங்கள் இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அன்று வெறும் புத்தகங்கள் மட்டுமே தான். அதுவும் இப்போ இன்றைய தலைமுறை போல் நாங்கள் காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. நூலகங்கள் அரசு நூலகம் தான். அதாவது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டிப்ரெஸ்ட் அண்ட் புவர் பீப்புள். நூலகங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. நாங்கள் வந்து முழுக்க மாவட்ட நூலகங்களில் தான் எங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டோம். அந்த விதத்தில் நான் நூலகத்துறைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பேசுவதற்கு பல விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் நேரமின்மை கருதியும் நீங்கள் அனைவரும் ஐயா அவர்கள் லியோனி அவர்களோட உரை வீச்சை கேட்பதற்காக காத்திருக்கிறீர்கள். அதற்கு இடையூறாக இல்லாமல் என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய தனித்துணை ஆட்சியருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். முதலிலே ஒரு சிற்றுரையாக நம்முடைய பேராசிரியர் அமுதா அவர்கள் உள்ளூரிலே இருப்பார். அவர் தொடர்ச்சியாக நம்மோடு உரையாடுவதற்கு காத்து கொண்டிருக்கார். எனவே இன்றைக்கு அவர் முதல் உரையாக ஒரு 10 நிமிடம் மட்டும், சரியாக 7 மணித்துளிகளிலே அவர் அந்த பேச்சை நிறைவு செய்யுமாறு கேட்டிருக்கின்றேன். அந்த அளவிலே அவருடைய அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற தலைப்பில் முனைவர் அமுதா அவர்கள் சிற்றுரை ஆற்றுமாறு உங்கள் சார்பாக உங்கள் கரவொலியோடு அவர்களை வரவேற்கின்றேன்.